எண்ணூற்றுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்கவிருக்க பிறகும் பாஜக பிரச்சார பிரிவு மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன்ஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இது யாருடைய தோல்வியால இதை தடுக்க முடியாம கண்டினியூ ஆகினே இருக்கு இந்த விஷயம்? இது திமுகவின் தோல்வி. போதை வியாபாரம் பண்றதே திமுக தான். சாராயம் டாஸ்மார்க்கில் விற்கிறதும் போதைப் பொருள் தான். அப்புறமா கஞ்சாவும் போதைப் பொருள் தான். கருணாநிதி காலத்தில் அந்த சாராயம், அப்புறமா இடப்பட்ட காலத்தில் கஞ்சா, ஸ்டாலின் காலத்தில், இப்போ உதயநிதி காலத்தில் ரசாயன போதை மென்பொருள். இது வெளியே கசிஞ்சிட்ட அந்த விஷயத்தை தான் நீங்கள் அது தோல்விங்கிறீங்க. நீங்கள் தோல்வின்னு சொல்கிறது பிடிபடுறத சொல்கிறீங்க. ஆமாம், தடுக்க முடியாமல் இருக்குது. மேலே மேலே செய்திகள் ஒன்றுமே இருக்குது. அதாவது பிடிப்பட்டதை தோல்விங்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, பிடிப்படாமல் இருந்தால் திமுகவின் வெற்றி, பிடிப்பட்டால் திமுகவின் தோல்வி. அப்படின்னா இந்த போதைப் பொருள் பிடிக்கிறது யாருடைய தோல்வினா திமுகவினுடைய தோல்வி. ஏன்னா திமுகவினுடைய குடும்ப நண்பர் தான் ஜாபர் சாதிக்கு. ஜாபர் சாதிக்கு திமுகவினுடைய குடும்ப நண்பர். திமுகவை உதயநிதியினுடைய மனைவி, மு.க. ஸ்டாலினுடைய மருமகள். அவளோட ஒரு கூட்டணி, ஃபினான்சியல் கூட்டணி வச்சிருந்தவர் தான் இந்த ஜாபர் சாதிக்குங்கிற அந்த ரசாயன போதைப் பொருளை உலக நாடுகள் பூராவும் ஏற்றுமதி செஞ்ச அந்த நபர். அவர் ஸ்டாலின் வீட்டில் தான் இருந்தார். ஸ்டாலின் வீட்டில் இருந்து கைது பண்ண மாதிரி தான் அவரை டெல்லியிலேருந்து கைது பண்ணாங்க. டெல்லியிலேருந்து அவர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டு இருந்தார். சென்னையில் வந்தாலும் வீட்டுக்குள்ளே போகிறது வெளியே வர்றது அப்படி தான் இருந்தார். அவங்க குடும்பத்தோட நிறைய ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போ அவர் கைதாகிட்டாருன்னா அது இழப்பு யாருக்குன்னா, பதட்டம் யாருக்குன்னா மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். அப்போ அவர் கைதானது உட்பட இந்த மாதிரி போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் ஒரு தோல்வி, அது யாருக்கு அப்படின்னு கேட்குறதா இருந்தால் அது திமுகவின் தோல்வி. பிடி கிடைக்கலன்னா திமுகவின் வெற்றி. அவ்வளோ நாளும் வெற்றியாக இருந்தது, இப்போ பிடி கிடைக்குது. அதனால தோல்வியானது யாருக்கு? திமுகவுக்கு தான். ஜாபர் சாதிக் அவரை பிடிச்ச பிறகு மேற்கொண்டு யாரையுமே விசாரணைக்கு வளைத்து 5 பேரை சேர்த்து கைதில் போட்டிருக்காங்க. யாரும் பண்ணலன்ட்டு நீங்கள் சன் டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க, அதை பார்த்துட்டு கேள்வி கேட்குறீங்க. அவங்களோட சேர்ந்து 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எடுக்கலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை மு.க. ஸ்டாலின் கேட்டால் தெரியும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. உதயநிதியை கேட்டால் தெரியும், அல்லது மு.க. ஸ்டாலினுடைய மருமகளை கேட்டால் தெரியும். அவங்க தானே பார்ட்னராக இருந்தால் திமுக காரர் தானே அவரு. அது ஜெயிலுக்கு போன பிறகு தான் அவருடைய பதவியை நீக்கிட்டாங்க. திமுக காரர் தான். நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்களே சொல்லிட்டா நீங்கள் என்ன திமுக காரரா? திமுக காரன்ட்ட கேளுங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. நடவடிக்கைலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே இருக்கும்போதே நடவடிக்கை தான் அது. இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறான், அது நடவடிக்கை தானே. அவர் மேல மட்டும்தான் நடவடிக்கை, மேற்கொண்டு யாருமே கைது எல்லாம் 5 பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. மேற்கொண்டு கைது பண்ணா மு.க. ஸ்டாலினை கைது பண்ணலன்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை, வேற எப்படி கேட்குறீங்க? மேற்கொண்டு வேற யாரு? இல்லை, குடோன் வச்சு. ஏன் அவங்க குடும்பத்தோட தான் அவர் தொடர்பில் இருந்தார், குடோன் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் நடக்கும். ஒன்று எடுக்கலைன்னு ஒரே மாதம் 2 மாதம் இருக்கக்கூடாது. அவன் செந்தில் பாலாஜி 1 வருஷமா உள்ள இருக்கான். அவன் தம்பி இன்னும் கைதாகலை. அது இதெல்லாம் நடவடிக்கை தான். இதை தொடர்ந்து நடக்கும். என்ன வேணாலும் நடக்கலாம். யார் இப்போ ஸ்டாலினை கூட கைது பண்ணலாம், உதயநிதியை கைது பண்ணலாம், அவங்க குடும்பத்தையே கூட கைது பண்ணலாம். இந்த ரசாயன போதைப் பொருள் தொடர்பாக யாரை வேணாலும் கைது பண்ணலாம், நடவடிக்கை நடக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த ரகசிய விசாரணை என்ன இருக்குது, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா செய்வாங்க. உங்கள் மாதிரி ஊடகத்துக்கு எல்லாம் இதுக்கு கேமரா கொண்டு நடத்துக்கப்பா, நாங்கள் பேசுகிறோம், நீ எழுதிக்க, அப்படியா பண்ணுவாங்க? அதெல்லாம் ரகசியமாக தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடவடிக்கை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடவடிக்கை நடக்கலை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு திமுககாரன் சொல்லுவான். ஆனால் திமுககாரன் ரகசியமாக என்ன பேசுகிறான், திரை போட்டு என்ன பேசுகிறான், அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். திமுகவே பதட்டத்தில் இருக்குது, நடுக்கத்தில் இருக்குது. அந்த மு.க. ஸ்டாலின் குடும்பம் பதறி போய் கிடக்கு. யார்? அந்த ஜாபர் சாதிக்கு உள்ளே போனதுனால. அவன் இப்போ என்னத்தை கக்கியிருப்பானோ, என்ன சொல்லியிருப்பானோ, நமக்கு என்ன வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் வெளியில் எங்களுக்கு அப்படி ஒன்றும் பயம் இல்லை, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உள்ளே இருக்கிறதே நடவடிக்கையினுடைய தொடர்ச்சி தானே.
அவன் இல்லாட்டி இவன் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் உதயநிதி பேர் ஜாமீனில் எடுக்கலை? ஜாபர் சாதிக்க திமுககாரன் தானே. ஏன் மு.க. ஸ்டாலின் ஜாமீனில் எடுக்கலை? ஏன் ஒரு திமுககாரன் போய் ஜாமீனில் எடுக்கலை? அப்போ ஜாமீனில் எடுக்க முடியாத நடவடிக்கை இருக்குல்ல, நடவடிக்கையில் தான் இருக்கிறார் அப்படி தான் சொல்லணுமே ஒழிய நடவடிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது திமுககாரன் சொல்கிறது. எங்கள் மேலே ஒன்றும் நடவடிக்கை இல்லைங்க அப்படின்னு அவன் தான் சொல்லுவான்.